ஹாய் சிலர் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டீரியல் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு, நம்ம என்ன கடைகளை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆரி ஃப்ரேமு, இது ஆரி ஃப்ரேமு ஸ்டாண்டு எல்லாம் வந்திருக்கு. இது வந்து ஸ்டாண்டு பாக்ஸில் தான் ஸ்டாண்ட்லாம் வருது. இந்த மூட்டையில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன வந்திருக்குன்றதை நம்ம ஒன்றா பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஏன்னா மெட்டீரியல் நம்ம வந்து போகாமல் ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வந்ததெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி தான் நம்ம எடுத்து வைக்கணும் ஷாப்பில். இல்லைன்னா நம்ம அவங்கக்கிட்ட ஹோல்சேல் ஷாப்பில் கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் நம்ம கடையில் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி இந்த டைம் வந்து நான் கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் வர கஸ்டமர்லாம் இதை வைங்க, இதை வாங்கி வைங்க, இதை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சம் ஐட்டம்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம எடுத்த உடனே வந்து எல்லா ஐட்டமும் வாங்கி போட முடியாதுல்ல. கஸ்டமர் கேட்க கேட்க ஒரு ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, இது வந்து நாட்டுங்க ரோப்பு கலர்ஸில் இருக்குது. இது வந்து எல்லா கலரும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம கடையில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அங்கே கடையில் வாங்க போது பாக்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கி வச்சுருந்தோம். நிறைய இந்த எம்டி பாக்ஸ்லாம், ஏன்னா வந்து மெட்டீரியல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன். அவங்களும் போட்டு அனுப்பியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளை ஹோல்சேலில் வாங்குறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய கேட்கும் போதெல்லாம் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து லேஸுங்க. புதுசாக நிறைய லேஸஸ்லாம் அவங்களையும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஷாப்பில். எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை பார்த்து நம்ம வாங்கிட்டேன். இது வந்து சாரீக்கு வைக்கிற சுங்குங்க. இது வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு. த்ரெட்லேயே வந்து நம்ம ரெடிமேடாகவே விற்கிறாங்க இப்போது. அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் பீட்ஸ்லலாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து வரதில் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து சுங்கில் வைக்கிறது. பின்னாடி நாட்டில் வந்து வைப்பாங்கள்ல பீட்ஸ் எல்லாம், அது இது. அதில் நிறைய வெரைட்டிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கம்மி பட்ஜெட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கிறதுலாம் நான் ஆட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வர கேட்குற கஸ்டமர்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதனால் ரேட் கம்மியில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, லைனிங் கலர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் ஒரு நம்மக்கிட்ட வந்து எல்லா டார்க் கலர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வாங்கும்போது. இப்போ வந்து ஒரு 7 கலர்ஸ் லைட் கலர்ஸாகவே வாங்கியிருக்கேன் நான் இப்போதைக்கு. 7 கலர்ஸ் மட்டும் போதும். இப்போதைக்கு ரெகுலராக போகிற கலராக பார்த்து நான் ஒரு 7 கலர் வாங்கி வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து நிறைய கலர் இன்னும் ஆட் பண்ணணும். லைனிங்லாம் வந்து எப்போவுமே போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் தான் வாங்கணுன்னா வாங்கலான் இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதுவும் லேஸ் தான். லேஸில் வந்து சிங்கிள் பீஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன் நான். ஒரே டிசைன்லேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்க மாதிரி வாங்கியிருந்தது வேறு தனியாக இருக்குது. இது வந்து சிங்கிள் பீசஸ், அதாவது ஒரு டிசைனில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நிறைய வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோப்பு, காப்பர் கலந்தது, சில்வர் கலந்தது, அந்த மாதிரி இருக்க ரோப்பு. நம்ம நாட்டுக்கெலாம் இப்போல்லாம் அந்த ரோப்பு. இது என் பொண்ணு தான் ரொம்ப ஆர்வமாக எல்லா பாக்ஸையும் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சில்ட்ரன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நம்ம வேலை கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு நிறைய கற்றுப்பாங்க. அதனால் என் பொண்ணை நான் ரொம்ப வந்து இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பேட்ச் ஒர்க்லேயே நிறைய இது இருக்குது. இதெல்லாம் ரேட் கம்மியில் வந்து சின்ன ஐட்டம்ஸ்லாம் ரேட் கம்மியாக இருக்கும். அதுலேயே வந்து ஷேப்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து மீடியம் சைஸு, ரவுண்டு, திலகம் ஷேப்பு, அந்த மாதிரி கலர்ஸ்லேயும் இருக்குது பாருங்கள். எல்லா கலர்ஸும் இல்லை, ரெகுலராக போகிற கலர்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு இது பண்ணி வச்சுருக்கேன். எல்லா கலர்ஸும் இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து திலகம்லேயே மீடியம் சைஸ். இதில் வந்து ஜர்தூசி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோனு, அது மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஆரி ஒர்க்கில் நீங்கள் என்னென்ன ஸ்டோனு இந்த இதில் எல்லாமே பார்ப்பீங்களோ அது எல்லாமே இதுலேயே இருக்கும். இது நம்ம ரெடிமேடாக வாங்கி கூட அப்படியே ஒட்டிக்கலாம். அதுதான் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இது ப்ளவுஸ்லாம் இது பண்ணுறது, இதுக்கப்புறம் வந்து சுடிதார்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, என்ன இருக்குது மூட்டையில், லேஸ் பாக்கெட். இது வந்து அதுதான் லேஸு. இது சிங்கிள் பீஸ். இதெல்லாம் கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி நம்ம பார்த்து வாங்கி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். கோல்டன் கலர்லாம் நிறைய போகுது. இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்து பைப்பிங் வந்து ப்ளவுஸில் வைப்பாங்களா, அதுவே கூட இப்போ ரெடிமேடில் வந்திருக்கு. கோல்டனில் ஜிகினா டைப்பில் வந்து பைப்பிங் வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ புதுசாக. அதுலேயே கலர்ஸ்லேயும் இருக்குது. கலர்ஸ்லேயும் நான் காட்டுறேன் பாருங்கள். அடுத்த மூட்டையை பார்ப்போம். ஒரு மூட்டை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த மூட்டையை பிரிக்கிறோம். இந்த மூட்டையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்களா, என் பொண்ணு எவ்வளோ ஆர்வமாக பக்கத்தில் இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி சில்ட்ரன்ஸை வந்து இப்போ அதுவும் லீவ் டைம் வர, ஸ்கூல் லீவ் வர,
அவங்கள வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூட்டையை பிரித்த உடனே எப்படி வாயிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து சாரீஸில் வைக்கிற இந்த சொன்ன எல்லாம் த்ரெட் ஒர்க்கு, இதெல்லாம் த்ரெட் ஒர்க்கு ஃபுல்லாக கலர்ஸு, நிறைய கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லா கலர்ஸும் ஆல்மோஸ்ட்டு கவர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ஸு, இது வந்து பீடு மட்டும் இருக்கும். இதெல்லாம் பீட்ஸ், இது வந்து காப்பர் கலர், கோல்டன் கலர்லாம் தனித்தனியாக வாங்கியிருக்கேன். நிறைய கலர்ஸில் ஒரு கலர் 2 கலர் அப்படி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து பீட்ஸ் இருக்காமல் ஸ்டோன்ஸ் இருக்கா மாதிரி ஃபுல்லாக அந்த ரவுண்ட்லலாம் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும். இது பாருங்கள், தெரியுதுங்களா? அதெல்லாம் ஸ்டோன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா பாக்ஸு. இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னா, அந்த சுங்குக்கு பின்னாடி நாட்டு வைக்கிற சில்வர் கலர் டைப்பில் வந்து எல்லாருமே நிறைய கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம சில்வரில் நிறைய ஆட் பண்ணல, கோல்டன் தான் நிறைய வாங்கி வச்சுருந்தோம். அதனால் சில்வரில் இப்போ கலெக்ஷன்ஸ் வாங்கி வந்திருக்கேன். இதுவும் எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரேம் ஸ்டோன்ஸு. ஃப்ரேம் ஸ்டோனில் வந்து கலர்ஸ், ஒரு சில கலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ இந்த டைமில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வரேன். இது வந்து ஃப்ரேம் ஸ்டோன்ஸு, அதில் கலரு. இதுலேயே வந்து நிலா டைப்லாம் வந்து இருக்குது. இதுதான் நிலா டைப்பு. ஆக்சுவலாக இது வந்து ஒயிட்லேயும் கோல்டுலேயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்பில், இந்த ஷேப் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஆரி ஒர்க்கில். அதனால் இந்த ஷேப் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒயிட்டும் கோல்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து டேப்லெட் பீடில் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ரீசெண்ட் டைமில். நம்மக்கிட்ட இப்போ வந்து எப்படியும் ஒரு 8-9 கலர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஒரு 2-3 கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் டேப்லெட் பீடில். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃப்ரேம் ஸ்டோன் தான். ஃப்ரேம் ஸ்டோனில் கலர்ஸ் சொல்லியிருந்தேன்ல, கலர்ஸில் வந்து இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது எப்படி போகுது, எந்த கலர் அதிகமாக போகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப்ஸில் இந்த கலர்ஸில் மட்டும் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம கடையில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ஒயிட்டு கோல்டன் மட்டும்தான், எல்லா கலர்லேயும் எல்லா ஷேப்ஸ்லேயும் ஒயிட்டு கோல்டு மட்டும் தான் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ தான் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து காப்பர் கலரில் வந்து கேட்டிருந்தாங்க. நான் அதை சொன்னேன் ஸ்டார்டிங்கில், கோல்டன் கலர் மட்டும்தான் அந்த நாட்டில் வைக்கிறது வாங்கியிருந்தேன். இப்போ தான் வந்து காப்பரு, சில்வர் அதெல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் கம்மி பட்ஜெட்டில். ஸோ ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்தோடனே எல்லாமே வாங்க முடியாதுன்றதுனால. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் கலர்ஸ் தான், ஃப்ரேம் ஸ்டோனில் கலர்ஸு. எல்லாமே 250 கிராம் தான் வாங்கியிருக்கேன். அதிகமாக எது தேவைன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம், இந்த இடத்துல எல்லோரும் எது அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரேம் ஸ்டோன் வந்து திலகம் ஷேப்பு, ஸ்கொயர் டைப்பு, ரவுண்ட் டைப்பு, அது மாதிரி எல்லா இதுலேயும் வாங்கியிருக்கேன், எல்லா ஷேப்லேயும் வாங்கியிருக்கேன் கலர்ஸில். இது பார்த்திங்கன்னா பீட்ஸு, சாரியில் இருக்கிற சுங்கு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து பீட்ஸ் ஒர்க் மட்டும் தனியாக இருக்குது. வெறும் த்ரெட் வேணுனால இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டோன் ஒர்க்குனால என்னால் இருக்குது. இது வந்து கோல்டன் கலர் மேக்ஸிமம் எல்லா சாரிக்கும் வைக்கலாம்ல, அதனால் கொஞ்சம் கோல்டன் கலரில் ஒரு பல்காக வாங்கிக்கிட்டேன். கோல்டன் கலர், காப்பர் கலரில் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டேன். மற்றதெல்லாம் கலர்ஸில் வந்து ஸ்டோனு, அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க்கு, இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். இது வந்து காப்பர் கலரு. காப்பர் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதில் கலர் ஸ்டோனில் வந்து கலர்ஸு மேக்ஸிமம் ரெகுலராக போகிற கலர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் இல்லாமல் இன்னும் கலர்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சாரியிலே வந்து சுங்கு கொடுத்துருவாங்க, அதை தனியாக நம்ம போய் போடுறதுக்கு 80 ரூபா 100 ரூபா அப்படி வாங்குவாங்க. இப்போ வந்து அப்படிலாம் கிடையாதுங்க. ரெடிமேட் இதை வாங்கணுமா, ஒரு தையல் அந்த ஓர தையல் அடிக்கும்போது இதை வச்சு அட்டாச் பண்ணோமா, அது கூட அப்படியே செட்டாக வந்துடுது. இது மாதிரி ரெடிமேடில் கூட இல்லாத இடத்துல சாரியில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுடிதாருக்கு வைக்கிற பட்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பஃபெல்லாம் வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஜாயிண்ட்டில் வந்து பட்டன் வைக்கிறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இப்போது அதில் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹெவி ஒர்க். இது நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா மயில் டைப்பில் இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது மாங்காலே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, அதுக்கப்புறம் எம்போஸ்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஆரி ஒர்க்கில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே இதுலேயும் இருக்கும். பார்க்கறதுக்கு ஸ்டோன் வந்து இது பார்த்திங்கன்னா மயில் மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜர்தோசி ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஹெவி லுக்கு காட்டுது.
இதெல்லாம் வந்து ரெகுலராக இப்போ போகுது, அதனால அதை வாங்கி வச்சுருக்கோம். இது சிம்பிளாக அது மாங்காய் டைப்பு, மாங்காய் ஷேப்பில் வந்து திலகம் ஷேப்பில் வந்து ஸ்டோனு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒட்டியிருக்காங்க, த்ரெட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கடையில் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பேக்கெட்டில் வந்து 6 இருக்குது குவான்டிட்டி. எல்லா இதுக்குமே வந்து 6 இருக்குது. இப்போ இந்த திலகம் ஷேப்பில் 6 இருக்குங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மயில் டைப்லேயும் 6 இருக்கும் ஒரு பேக்கெட்டில். அதுக்கு முன்னாடி பார்த்த மாங்காய் டைப்லேயும் வந்து 6 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் லேஸ் தான். வெறும் பீட்ஸ் மட்டும் ரொம்ப ஹெவியாக லைக் பண்ணாமல் பீட்ஸ் மட்டும் வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது வெறும் பீட்ஸ் மட்டும் கையில் நெக்லெல்லாம் வைப்பாங்க. லேஸ் தான் இதுவும் ஆக்சுவலாக. இது வந்து காப்பர் கலர், இந்த பட்டையாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வந்து ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இது காப்பர் கலர்லேயே 2 சைஸு, இது கோல்டன் கலர்லேயே 2 சைஸு. பாருங்க, காப்பரில் 2 சைஸ், மீடியம், சின்னது, ஸ்மால்னு வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 சைஸு பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் இது பெருசு, இது வந்து சின்னது. இப்போதைக்கு கோல்டு காப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், சில்வர் ஆட் பண்ணலை. இப்போ வந்து அந்த மயிலே வந்து ரவுண்டு, ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் டைப்பில் பார்த்தீங்கல்ல, இப்போ வந்து ரவுண்டு பார்க்குறோம். ரவுண்டுலேயும் வந்து மயில் டைப்பில் இருக்குது நம்மக்கிட்ட. இதுலேயும் வந்து ஒரு கவரில் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 6 இது வரும், குவான்டிட்டி வரும். காப்பரில் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, காப்பர்லேயும் சில்வர்லேயும், அதில் இது ஒரு டைப்பு. இது வந்து சில்வரில் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி, காப்பரில் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி, சிம்பிளாக இருக்க மாதிரி எல்லாமே வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊசிலேயே வந்து 2 டைப் இருக்குங்க. அயன் நீடில்லையே வந்து நார்மல் அயன் நீடில் இருக்குது, கொஞ்சம் வந்து கிரைண்டிங் பண்ண அயன் நீடில் இருக்குது. இது வந்து நம்ம வந்து பழகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம குத்தி எடுக்கும்போது த்ரெட்டெல்லாம் எதுவுமே மாட்டாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் எப்போது யூஸ் பண்ண ஊசி மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நார்மல் ஊசிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். நார்மல் ஊசினா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அயன் நீடில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இது பாருங்கள், உங்களுக்கு ஷைனிங் லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த நீடிலில். அது வந்து கார்னரில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த எட்ஜெலாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணியிருக்க மாதிரியே இருக்கும். இது வந்து பழகின ஊசி மாதிரியே இருக்கும், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரியே இருக்கும். நார்மல் ஊசி வந்து அப்படி கிடையாது. நார்மல் ஊசியில் வந்து அந்த சொரப்பு இருக்கும், நம்ம த்ரெட்டு போடும்போது மாட்ட துணியில் அந்த மாதிரிலாம் இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் லைக் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஊசி கொடுப்பேன். ஓரளவுக்கு எனக்கு போட கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஊசி கொடுப்பேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் லேஸு, கோல்டன் கலரில் லேஸ், இது த்ரெட் ஒர்க்கு ஃபுல்லாக. அது கீழே வந்து ரவுண்டாக த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹெவி லுக் கிடைக்காது, ஆனால் பார்க்க வந்து ஒரு மாதிரி படர்ந்த மாதிரி இருக்கும், நல்லா பெருசாக பட்டையாக இருக்கும். இது வந்து சின்னதாக காயின் மாதிரி இருக்கும், ரவுண்டாக. அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து வந்து த்ரெட்டு, நார்மல் த்ரெட்டு, மிஷின் த்ரெட் இருக்குல்ல, அதுலேயும் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லைட் க்ரீன், அது டார்க் க்ரீன், அதுலேயே ஷேட்ஸ்லாம் வருது பாருங்கள், நிறைய இருக்குங்க. க்ரீன்லேயே நிறைய ஷேட்ஸ் இருக்குது, பிங்க்கில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எது வேணுன்றது வந்து பிங்க்கு அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்மளுக்கு போதாது, அது எப்படி லைட்டாக டார்க்கான்ற பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதுக்காக நம்ம துணி எடுத்துகிட்டு வந்து தான் வாங்குவாங்க. அதனால் நம்ம வந்து எல்லா கலர்ஸும் வந்து நம்ம ஷேட்ஸை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக போகிற கலர்ஸில் வந்து ஷேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது ஒயிட்டு கோல்டன்லாம் வந்து ரெகுலராக போகிற த்ரெட் அதெல்லாம், அதெல்லாம் ரெகுலராக இப்போது கலர்ஸ் நான் வாங்குறது தான். இந்த ஷேட்ஸ் மட்டும் நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ரவுண்டில் பார்த்தோம்ல, பீகாக் மாடலில், அதுலேயே வந்து நார்மல் பீட்ஸு த்ரெட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரவுண்டில் வெறும் கோல்டன் கலரில். எல்லா ப்ளவுஸ்க்கும் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து கோல்டன் கலரு, அதனால் கோல்டன் கலரில் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து நடுவில் ஸ்டோன் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு எம்போஸ்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டோன் அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ அதே டைப்லேயே வந்து கலர்ஸ் இருக்க மாதிரி த்ரெட்டில் தான் உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த த்ரெட் ஒர்க் வந்து உங்களுக்கு கலர்ஸில் இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதுலேயும் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கலர்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்க மாதிரி தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பீகாக் ரவுண்டு, அது நார்மல் ரவுண்டு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கட் ஒர்க் பண்ணுறதுக்கான இது
சால்ட்ரி மிஷின் வந்து கட் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ரேர் தான். எல்லோரும் வந்து இப்போலாம் வந்து ஊதுவத்தி வச்சே கட் ஒர்க் முடிச்சிடுறாங்க. ஆனால் ஊதுவத்தி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வராது கண்டிப்பாக. சால்ட்ரி மிஷின் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஒர்க்லாம் நீட்டாக வரும். அது கற்றுக்குறவங்களுக்கு ஓகே. ஃபினிஷிங் அதாவது ப்ளவுஸ் போட்டு தராங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் இது சால்ட்ரி மிஷின் வச்சு தான் போடணும். இது வந்து ஜரி த்ரெட்டில் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கலர்ஸ் இல்லை, கோல்டன் கலரும் சில்வர் கலரும் வாங்கியிருக்கேன். இது வந்து கிளாஸுக்கு தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா பைப்பிங்கில் கலர்ஸ் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, சும்மா இது போதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு 5 கலர்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம டெய்லரிங் மெட்டீரியல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதை வந்து கொஞ்சம் வாங்கி வைப்போம். இது கலர்ஸ் போச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம பைப்பிங் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 கலரில் கோல்டன் ஒன்று சொன்னேன், இது ஒரு 4 கலர். ஓகேங்களா, மொத்தம் 5 கலர் இருக்குது பைப்பிங்கில். போச்சுன்னா நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 3D ஒர்க் பண்ணுறதுக்கான கம்பி. இது 3D ஒர்க்கு, பூச்சஸ் ஒர்க்கு, அந்த மாதிரி நிறைய வந்து ஆரியில் வந்து இருக்குது. அதில் வந்து இது வந்து அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம தேவையான ஷேப்புக்கு நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இது வச்சுருக்கிறது. இது வந்து சில்வர் கலர்லேயும் இருக்குது, கோல்டன் கலர்லேயும் இருக்குது. இது வந்து கலர்ஸ்லேயும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போதைக்கு ரெகுலராக போகிறது வந்து சில்வராக இது வாங்கியிருக்கோம். இது வந்து டெய்லரிங் மெட்டீரியலில் இது ஈகிள் பிராண்டு ஊக்கு. ஈகிள் பிராண்டு ஊக்கு தான் நிறைய கேட்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து சங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிராண்ட் இருக்குது, டாலர் இருக்குது. டாலர் மாதிரியே தான் ஈகிளும். நிறைய பேருக்கு இங்கே ஈகிள் தான் ஃபேமஸாக தெரியுது. அதில் ஈகிள் பிராண்டும் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகிளும் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் வந்து துரு பிடிக்காது, நல்லாயிருக்கும் ஊக்கு போடுறதுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டேப்லெட் பீடில் வந்து கலர்ஸ். இது 2 கலர் ஃபஸ்ட்லேயே காமிச்சல, இது 2 கலரு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 4mm பீடு. இது 4mm கோல்டன் கலர் பீடு வந்து காலி அடிச்சு, அதனால் இதை வாங்கியிருக்கோம். அப்டேட் பண்ணியிருக்கேன் நான். இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் வேரியேஷன் இருக்கும். கோல்டன்னா இது வந்து டல் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேட் ஃபினிஷிங் கொடுக்குற லுக்கு வரும். அது மாதிரி லைட் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. அது வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கும். அதனால் அது மேக்ஸிமம் யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த டல் கோல்டு மட்டும்தான் வாங்குவாங்க. அதனால் நம்ம கடையில் டல் கோல்டு மட்டும்தான் இருக்குது, லைட் கோல்டு கிடையாது. இது வந்து ஃப்ராக்லெல்லாம் பாலாக அங்கங்கே வைப்பாங்கல்ல, இது ஹோல்ஸ் இருக்காது. நம்ம பஞ்சிங் மிஷின் வச்சு தான் ஹோல்ஸ் போட்டு வைக்கணும். அது அந்த மாதிரி இதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமில் டைலர்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க இந்த பால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது 5mm பால். இது அடுத்து பார்த்திங்கன்னா ஜமிக்கியில் வந்து கலர். இது ஒரு கலர். இந்த கலர் கொஞ்சம் மேலே பார்க்கும்போது பில் போடும்போது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது பார்த்தேன் நான், நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கியிருக்கேன். கலர் ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜமிக்கி அதிகமாக எங்கள் ஏரியாவில் போகல. கோல்டன் கலர், காப்பர் கலர், சில்வர் கலரு, அப்புறம் ஒரு 4-5 கலர் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் இது ஒரு கலர் அதிகமாக போக ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பெல் த்ரெட்டு. இதுலேயும் வந்து ஷேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டபுள் பெல். இது பிராண்டட் தான் நம்ம இது பண்ணிப்போம். ஒரு 10 கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, சுடிதார் பட்டன்ஸ்லேயே வந்து இது ஒரு டைப்பு, கம்மி ப்ரைஸ். இதெல்லாம் அதான் 5 கலர் சொன்னல பைப்பிங்கில், அது ஒன்று மிஸ்ஸிங். இது இப்போ ஒன்று இருந்திருக்கு. மொத்தம் 5 கலரு. அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் போக வர நம்ம எல்லா மெட்டீரியல் ஒன்று ஆட் பண்ணுவோம் கண்டிப்பாக. இப்போ பின்னாடி அந்த காட்டன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த காட்டன் பாக்ஸ் வந்து மேலே பீட்ஸ்லாம் போட்டு வைக்கிற டப்பா வாங்கியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டப்பா வாங்கியிருக்கோம். அந்த டப்பாவில் தான் பீட்ஸ் எல்லாம் கொட்டி வைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.